ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மகர லக்னத்திற்கு தினப்பலனை பார்க்கும்போது இப்போ ஜனவரி 21 முதல் ஜனவரி 31 வரை 11 நாட்களுக்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். முதல் நாள் ஜனவரி 21 புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் நமக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். மதியம் 1:57 வரை. இந்த நாள் நமக்கு செவ்வாய் என்ற சூரிய நட்சத்திரத்தின் பலனையும் சனியினுடைய உப நட்சத்திரத்தின் பலனையும் செய்யும். லக்னத்தில் இருக்காரு செவ்வாய். அதனால அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இருந்தாலும் கூட அதில் முயற்சி கைவிடாமல் வைராக்கியத்தோட உழைக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய் கூட அஷ்டமாதிபதி சூரியன் இருக்கார். அப்போ 4ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதிகள் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். கூடவே புதனும் இருக்காங்க, 6ஆம் வீட்டுக்கு அதிபதியும் இருக்காரு. ஸோ வேலையில் அதிக அலைச்சல் இருந்தாலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். சில பேருக்கு இந்த எதிரிகள் சார்ந்து இருக்கிறதுனுடைய தாக்கங்கள் இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும். இதற்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக போய்க்கணும். மதியம் 1:57க்கு மேலே ராகுனுடைய நட்சத்திரம் வந்துடுது. அப்போ பேச்சு பலமாக இருக்கும், பணவரவும் நல்லா இருக்கும். ராகுனுடைய உபநட்சத்திரம் கேது 8ல் இருக்கிறதுனால உறவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, கணவன் மனைவி உறவில் சண்டை சச்சரவுகளை பார்த்துக்கணும். ஜனவரி 22 வியாழக்கிழமை மதியம் 2:26 வரைக்கும் இந்த சதய நட்சத்திரம். அதுக்கப்புறம் பூரட்டாதி குருவனுடைய நட்சத்திரம். 6ஆம் வீட்டில் இருக்கிற குரு 3ஆம் வீட்டில் இருக்கிற மீனராசியை பிரதிபலிக்கிறார். அதனால் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இடமாற்றம், வேலை மாற்றம், டிரான்ஸ்ஃபர் மற்றும் இன்டர்னல் சேஞ்சஸ், அக்கௌண்ட்ஸு, இது சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், காரியங்கள் எல்லாமே சாதகமாக அமையும். ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 2:32 வரைக்கும் குருவனுடைய நட்சத்திரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம். நமக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. சனியும் அதே நட்சத்திரத்தில் இருக்காரு. 7ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் 3ஆம் இடத்துல சேர்க்கை பெறுகிறார்கள். சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நமக்கு டாக்குமெண்ட்ஸ் மூலமாக பணவரவு, சில பேருக்கு ஷேர் மார்க்கெட், சில பேருக்கு லாட்ரி சம்பந்தப்பட்ட பணவரவு, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. இளைய சகோதரம் வழியிலையும் அல்லது கமிஷன் வகையிலையும் வரக்கூடிய பணவரவும் சாதகமாக இருக்கிறது. ஜனவரி 24 சனிக்கிழமை மதியம் 2:15க்கு மேலே ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். லக்னத்திலேயே புதன் இருக்காரு, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்போ சந்திரனும் புதனும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. நல்ல கமிஷன் லைனு, ஐடி லைனு, மார்க்கெட்டிங், கன்சல்டிங், ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துகிறது, இதுக்கெல்லாமே சாதகமாக இருக்கிறது. இந்த புதன் கூட சுக்கிரன் கிரகம் சேர்க்கை பலனை கொடுக்கிறது. அப்போ புத சுக்கிர யோகமாக அது வேலை செய்யும். அதனால் நல்ல நாள். ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:35க்கு மேலே அசுவனி நட்சத்திரம். 4ஆம் இடத்துல சந்திரன் கேதுவை போல செயல்படும் போது கேது 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மன அமைதிகள் கலக்கத்தை கொடுக்கும். மன அமைதி இல்லாமல் கலக்கம் ஏற்படுவது, சஞ்சலம் ஏற்படுவது, வீண் பயம் மற்றும் உறவுகளில் சண்டை சச்சரவுகளால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். ஜனவரி 26 திங்கட்கிழமை மதியம் நண்பகல் 12:32 பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனும் லக்னத்திலேயே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் அதாவது புதன், சூரியன், இந்த 3 கிரகங்களும் செயற்கை பலனாக லக்னத்தில் இருக்கு. செவ்வாயும் மகரத்தில் தான் இருக்கு, ஆனால் சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கு. ஸோ இதெல்லாம் செயற்கை பலனை இன்னைக்கு சிறப்பாக செய்யும். 7ஆம் அதிபதியின் சாரம் வாங்கிய 5ஆம் அதிபதி அப்படின்னா பிரியமானவர்களோடு பழகுதல், குழந்தைகள் வழி குதூகலம், என்டர்டெயின்மெண்ட், திருமண காரியங்கள், இதுக்கெல்லாம் சாதகமாக அமையும். ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை
நண்பர்கள் 11:08க்கு கிருத்திகை நட்சத்திரம் 1 பாதம் மேசராசிலையும் 3 பாதம் ரிஷபராசிலையும் இருக்கு. மாலை 4:44க்கு ரிஷபராசிக்கு போவார். அப்போ இந்த சூரியன் நமக்கு லக்னத்தில் சந்திரன் நட்சத்திரத்திலையும் புதனுடையும் சுக்கிரனுடையும் சேர்க்கை பலனையும் தர்றதுனால என்னதான் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் 7ஆம் அதிபதி சாரம் வாங்கினதுனால பெருசாக பாதிக்காது. எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். அரசு அலுவலகங்கள் ஏற்பவர்களுக்கு சாதகமாகவும் அமையும். ஜனவரி 28 புதன்கிழமை 9:26 முதல் ரோகிணி நட்சத்திரம் 5ஆம் வீட்டில் சந்திரன் பலமாக இருக்காரு. இன்னைக்கும் விருப்பப்பட்டவர்களோடு பழகுதல் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்களை நிறைவேற்றுதல், அதற்கான ஒரு அச்சாரம் போடுதல் மற்றும் நமக்கு குதூகலம், கோவில் வழிபாடுகள் மற்றும் பூர்வீக சம்பந்தப்பட்டது, தந்தை வர்க்க சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், அனைத்து விதமான கலைகளும் இன்றைக்கு கலை தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பாக வரும். ஜனவரி 29 வியாழக்கிழமை காலையில் 7:31 முதல் மிருகசிரீஷ நட்சத்திரம் 2 பாதம் ரிஷபராசி, 2 பாதம் மிதுனராசி. மிதுனராசிக்கு மாலை 6:30க்கு சந்திரன் போவார். இன்றைய பலனை தரக்கூடிய செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது சூரியனும் இருக்காரு, புதனும் இருக்காரு, சுக்கிரனும் இருக்காரு. 4 கிரக சேர்க்கை சந்திரனுடைய நட்சத்திரத்தில். அதனால மகிழ்ச்சிகரமாக செல்லக்கூடிய அருமையான நாள். ஜனவரி 30 வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் 6ஆம் வீட்டில் சந்திரன் போயிடுறாரு. ராகுவை போல செயல்படுகிறார். 2ஆம் வீட்டில் இருக்கிற ராகு நமக்கு பணத்தையும் செல்வாக்கையும் தருகிறார். ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராகுனுடைய உபநட்சத்திரம் கேதுவாக இருக்கிறதுனால, கேது நமக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உறவுகளில் கவனமாக இருக்கணும். ஜனவரி 31 சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். 6ஆம் வீட்டில் இருக்கிற குருவனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் செயல்படுறதுனால அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, வேலையில் இடமாற்றம் சம்மந்தப்பட்டது, இன்டர்னல் சேஞ்சஸ் சம்மந்தப்பட்டது, ஒரு கடன் வகைகளை தீர்த்துக்கிறது மற்றும் நம்மளுடைய ஒரு வழக்குகள் நடக்குது அப்படின்னா அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெறுவதையும் இது குறிக்கிறது. ஸோ இந்த வகையில் இந்த 11 நாட்களுமே நமக்கு மிக மிக சாதகமாக இருக்கிறது. 4 கிரக சேர்க்கை லக்னத்தில் 2ல் இருக்கிற ராகுவும் நல்ல பலனை தர்றாரு, 6ல் இருக்கிற குருவும் வேலைக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, 3ல் இருக்கிற சனியும் நமக்கு நல்ல தைரியத்தை அறிவை வளப்படுத்துகிறார், 8ல் இருக்கிற கேது மேல் மட்டும் கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்ஸ். நன்றி, வணக்கம்.